ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம எஃப்சி பைக்குக்கு வந்து ஹேண்டில் பார் ரைசர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த ஹேண்டில் பார் ரைசர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஃபால்ட்டாக எஃப்சி பைக்கில் இல்லை மித்த சில இந்த மாதிரி ஸ்போர்ட்டி பைக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா பேக் போனை பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஓட்டுற மாதிரி இருக்கும். அது சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஹேண்டில் பார் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம சிட்டிங் பொசிஷன் மாறும். அதே போல் நம்ம லாங் ரைடு போகிறப்பெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எஃப்சி பைக்கில் வந்து ஹேண்டில் பார் ரைசர் 1.5 இன்ச் ஹேண்டில் பார் ரைசர் நான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நான் இந்த ஹேண்டில் பார் ரைசர் வந்து 1.5 இன்ச் வாங்கியிருக்கேன். இது வந்து லூவியான்ற அந்த கோயம்புத்தூர் கம்பெனிலேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சில் இருக்குது, 1.5 இன்ச்சில் இருக்குது, 2 இன்ச்சில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ அந்த வேரியண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் அந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் அண்ட் போல்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அந்த ஹேண்டில் பாரில் ஏற்கனவே இருக்கிற அந்த போல்ட்ஸை கழட்டிட்டு இந்த போல்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய லென்த்தாக கொடுத்துருக்காங்க. 4 பொசிஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட லோகோ ஸ்டிக்கர், அப்புறம் அந்த ஹேண்டில் பார் ரைசர். நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பிராண்டிங் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி 2 பீஸ் வந்துருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரைட்டாகவே பைக்குக்கு போயிட்டு இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வந்து 4 ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்து எக்ஸாக்டாக இந்த பொசிஷனில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஹேண்டில் பாரை வச்சுருக்கோம். ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 2 சைடும் சும்மா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த ஸ்க்ரூஸை மட்டும் போட்டு பொசிஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிப்போம். நீங்கள் ஸ்க்ரூஸ் டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த பொசிஷன் மார்க் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த டேப் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் கன்வீனியண்ட்டான மார்க்கரோ ஏதோ ஒன்று வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணுங்கள்.
ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணேன். எனக்கு ஆக்சிலேட்டர் எதுவும் ரைஸ் ஆகலை, எனக்கு கேபிள் தான் ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் நல்லா டைட் பண்ணிட்டீங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். பாய்.